இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க் 1வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் உங்களை தொடும்போது 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு அர்த்தம். சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நன்மைகள் செய்ய சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சித்தமுண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ அவருக்கு அவன் மேலே சித்தமாக இருந்ததுனால, அவனுக்கு நன்மை செய்கிறது சித்தமாக இருந்ததுனால அவனை தொடுகிறாரு. இன்றைக்கு இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து தொடுகிறாரு. காரணம், உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக. அவருடைய விருப்பமே நீங்கள் சுகமாய் தங்கணுங்கிறது தான். ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைக்கலை. எல்லாவற்றையும் படைத்து அதுக்கப்புறம் அவங்கள படைச்சி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ உங்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அது எல்லா நன்மைகளையும் அவர் செய்கிறதுக்காக காத்துட்ருக்கிறாரு. இன்றைக்கு ஏதாவது ஒரு தீமையான காரியம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் கூட காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். காரணம், அவர் உங்களுக்கு நன்மையை மாத்திரம் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் உங்களை ரீஸ்டோர் பண்ணுகிறாரு. நீங்கள் இழந்த அத்தனையையும் அவர் திரும்ப தருகிறாரு. லூக்கா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பாடையை தொடுகிறாரு. வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது அவன் எழுந்திருக்கிறான். இந்த வாலிபன் யார் அப்படின்னா, ஒரு கைம்பெண்ணின் பையன். ஏற்கனவே கணவனை இழந்து வேற யாருமே இல்லாமல் ஒரே பையனை நம்பி இருந்த அந்த தாய்க்கு தன்னுடைய வாலிப பையனும் இறந்து போயிட்டாங்கிறப்ப எல்லாவற்றையும் இழந்துட்டோம் நினச்சி கண்ணீரோடு வரும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறாரு. இப்போ அவ இழந்துட்டோன்னு நினச்ச பையனை திரும்ப தேவன் கொடுக்குறாரு. எப்படின்னா, பாடையை தொட்டு. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தொடுகிறாரு. உங்களை தொடுறது மூலமாக நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருகிறாரு. அவருடைய மகத்துவமான வல்லமை உள்ள உதவி செய்யும் கரம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுகிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. நீங்கள் பதில் சொல்லுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாக இன்றைக்கு திரும்பக்கூடாதுப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் நிச்சயமாக நன்மைகளை பெற்று திரும்பணும்ப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நன்றி சொல்லுகிற மெசேஜுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்னும் எல்லா ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே இந்த வேலையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர். அமேன். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவரப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு இன்றைக்கு நீங்கள் தெரிந்தெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் நேசிக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அமேன். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை இப்பொழுது நீங்கள் துடைக்கிறீங்க ஏசப்பா. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இருக்கிறீங்கிறத இன்றைக்கு காட்டுகிறமைக்காக நன்றி அப்பா. உலகம் கொடுக்க முடியாத அப்பா உம்முடைய சமாதானம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நிரம்புகிறமைக்காய் நன்றி அப்பா. அமேன்.
நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா உம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீங்கள் தொடும்போது அம்மே நாங்கள் இழந்த அத்தனையும் நாங்கள் மீட்டு கொள்வோம் அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதையெல்லாம் நான் இழந்துட்டேன்னு சொல்லி இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறாங்க ஏசப்பா. எதனாலும் ஏசப்பா நீங்கள் மீட்டு கொடுக்க வல்லவராக இருக்கீங்கிறத இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகள் கண்கள் காண ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அப்பா எங்களுடைய எல்லா குறைகளை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. நிச்சயமாக நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து அப்பா எங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. பயந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்குற இந்த வார்த்தைக்காக நன்றி. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, எதை பார்த்தும் திகையாதே, நான் உன் தேவன். அப்பா எப்பேற்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன் அப்பா. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணியையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. வியாதியை எங்களிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி அப்பா. அப்பா வியாதியை இந்த பிள்ளைகளை விட்டு அப்பா நீங்கள் விளக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. பெரியவங்களாகட்டும் சின்ன பிள்ளைகளாகட்டும் அப்பா யாருக்கும் இப்போ வருகிற காய்ச்சல் தொடக்கூடாது ஏசப்பா. சீசன் ஃபீவர் 10 நாள் உடல் வலி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் உலக பிரகாரமான பிள்ளைகளுக்குப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தெரிந்தெடுத்த பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் இல்லை ஏசப்பா. அமேன். உம்முடைய நாமத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் உடல் முழுவதும் உம்முடைய இரத்தம் இருக்கிறதுப்பா. எந்த நோய் கிருமிகளும் எங்களை தொட முடியாதுப்பா. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு விட்டுருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்களை பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் இருக்குதுப்பா. அமேன். நீங்கள் எங்களுக்கு முன்பாக போகிறீங்க ஏசப்பா. எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை. எங்களை பலங்கொண்டு திடமனதாயிருங்கள்னு சொல்கிறீங்கப்பா. பயப்படவும் கலங்கவும் வேண்டான்னு சொல்கிறீங்கப்பா. எங்களை எடுப்பித்து மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக்குகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் எங்களை தேற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். உன்னை கட்டுவார், நீ மறுபடியும் கட்டப்படுவாயின்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கட்டுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் தலையையும் உயர்த்தி மறுபடியும் அப்பா அந்த பிள்ளைகளுடைய நிலையில் நீங்கள் நிறுத்துகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எதையெல்லாம் இழந்தாங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் அவமானப்பட்டுருவனோ, நான் தலை குனிஞ்சிருவனோ நினச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ நாட்கள் கழித்து இது நடந்துருமோன்னு இப்போவே பயப்பட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பேசுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அமேன் 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 அப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இப்போ கொடுத்த வாக்கு தத்தங்கள் படியே செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷமாக இருக்க வைங்க ஏசப்பா. அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.